இஎம்ஐ ஹெல்த் செக்கப். இஎம்ஐ ஹெல்த் செக்கப்னா என்னங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்பீங்க. இப்போ வந்து நம்மளோட ஹெல்த்த வந்து நம்ம வந்து செக் பண்றோம். நம்மளோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குது? நம்ம நம்ம வந்து ஹெல்த் வந்து நம்ம நம்ம வந்து பிசிக்கலா வந்து ஃபிட்டா இருக்கிறோமா? நம்ம ஹெல்த்ல வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குதா? அப்படின்றத இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த் செக்கப் பண்றோம். நம்ம வந்து ஒரு கார் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அத வந்து ப்ராப்பரா வந்து ஒரு செக்கப் பண்றோம். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற லோன்ஸோட இஎம்ஐ எல்லாம் செக் பண்றது தான் இஎம்ஐ ஹெல்த் செக்கப். ஸோ இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அஸ் அ லோன் பிளானர் நாங்க வந்து இத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா உங்களுக்கு வந்து நாங்க வந்து எப்படி வந்து பண்றோம், பண்ண போறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோல வந்து நாங்க வந்து கிளியரா வந்து சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட் திங் உங்ககிட்ட இருந்து நாங்க வந்து லிசன் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான லோன்ஸ் எல்லாம் இருக்குது? அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பெயின்ஸ் இருக்குது? அதுக்கு அந்த பெயின்ஸ் எல்லாம் இருக்கிறனால என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து இருக்கிறீங்க? அதுக்கான சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து நாங்க வந்து இந்த இஎம்ஐ ஹெல்த் செக்கப்ல வந்து உங்களுக்கு நாங்க வந்து பண்ண போறோம். செகண்ட் உங்களுக்கு இருக்கிற எல்லா லோன்ஸோட டீட்டெயில்ஸ், அதோட இஎம்ஐ ஆன டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து ப்ராப்பரா வந்து ஒரு ஃபார்மேட்ல வந்து கலெக்ட் பண்ண போறோம். தேர்ட் திங் உங்களோட இஎம்ஐஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த இஎம்ஐஸ்ல எல்லாமே வந்து எதெல்லாம் வந்து கரெக்ட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்குது, எதெல்லாம் வந்து அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்குது அப்படின்றது உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்சிங்கா உங்களோட இஎம்ஐஸ்லாம் இருக்குதான்றத நாங்க வந்து செக் பண்ணுவோம். ஃபோர்த் திங் நாங்க வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸோட ஹெல்த் எப்படி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ரொஃபைலுக்கு உங்களுக்கு வந்து ஹோம் லோன் வந்து கரெக்ட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்குதா? இல்லைன்னா அதிகமா இருக்குதா? இல்லைன்னா வந்து கம்மியா இருக்குதா? அதோட ரியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரியலாவே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அட்வைசரி வந்து பண்ண போறோம். தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எது பெஸ்ட் சொல்யூஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க வந்து குளோஸ் பண்றது தான் பெஸ்ட் சொல்யூஷன். இல்லைன்னா வந்து குளோஸ் பண்ணாம இத கன்டின்யூ பண்றது தான் தி பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்றத உங்களுக்கு கரெக்ட்டான விதத்துல நாங்க வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து அட்வைசரி பண்ண போறோம். தென் இதெல்லாமே பண்ணாம, ஜஸ்ட் அட்வைசரி மட்டும் பண்ணாம, நாங்க உங்களுக்கு பிராக்டிகலா என்னலாம் பண்ணணும் அப்படின்றத எண்ட் டூ எண்ட் ப்ராசஸ் பண்ணி, உங்களுக்கு இஎம்ஐ ஹெல்த் செக்கப் பண்ணி, ஒருவேளை இஎம்ஐ அதிகமா இருந்துச்சுன்னா, அத ரெட்யூஸ் பண்றதுக்கான அட்வைசரியும் பண்ணி, உங்களுக்கு ஒரு வேள தேவை அப்படின்னா, அந்த எண்ட் டூ எண்ட் ப்ராசஸிங்கும் நாங்க வந்து பண்ணி தரோங்க. இஎம்ஐ ஹெல்த் செக்கப் பத்தி சொன்னேங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். நாங்க என்ன பண்ண போறோம்ன்னு. வாட் வி டூ அதாவது வாட் லோன் பிளானர் டூ இவங்க இவங்க வந்து வெறுமனையா சொல்ல தான் போறாங்களா? இல்லன்னா வந்து பிராக்டிகலான சொல்யூஷன்ஸ் குடுக்க போறாங்களான்னு உங்க எல்லாத்துக்குமே வந்து நெறைய டவுட்ஸ் இருக்கும். அத வந்து இப்ப வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கிளாரிஃபை பண்றேன். உங்ககிட்ட இருந்து அந்த இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லாம் வாங்குனதுக்கு அப்புறம், உங்களோட இஎம்ஐல நாங்க வந்து டீப்பா டைவ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ரொஃபைலுக்கு உங்களுக்கு இருக்கிற இஎம்ஐ எல்லாமே அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்குதா? இல்லன்னா கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்குதா? கரெக்ட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்குதான்றத நாங்க வந்து கிளியரா வந்து அசஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்கம்ல நம்மளோட மந்த்லி இன்கம்ல 40%க்கு மேல இஎம்ஐ வந்து போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் 50 போதா? இல்லன்னா 30 போதா? இல்லன்னா 80 போதா? உங்களோட இஎம்ஐ டூ இன்கம் ரேஷியோ. இஎம்ஐ ஹெல்த் செக்கப்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு புது கான்செப்ட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். தென் ஹெல்த் செக்கப்போட கம்பேர் பண்ணியிருக்கிறேன். இவங்க அப்படி இஎம்ஐ ஹெல்த் செக்கப்ல வந்து என்ன பண்ண போறாங்க? வெறும் அட்வைசரி மட்டும் தான் பண்ண போறாங்களா? இல்லன்னா பிராக்டிகலான சொல்யூஷன் சொல்ல போறாங்களான்னு உங்க எல்லாத்துக்குமே நான் வந்து நெறைய டவுட்ஸ் இருக்கும். அத தான் வந்து நாங்க வந்து கிளியரா வாட் வி லோன் பிளானர் டூ அப்படின்றத நான் இந்த ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க சொல்லப் போறோம். உங்ககிட்ட இருந்து அந்த இஎம்ஐ டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்க ப்ராப்பரா கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், அத நாங்க வந்து அனலைஸ் பண்ணும்போது, எங்களுக்கு வந்து நெறைய விஷயம் வந்து கிளியரா தெரியும். உங்களோட இஎம்ஐ டூ இன்கம் ரேஷியோ வந்து மேனேஜபிளா இருக்குதா? ரிஸ்கியா இருக்குதா? இது என்ன மேனேஜபிள், ரிஸ்கி அப்டின்னா, நம்மளோட இன்கம்ல 40%க்கு மேல எக்காரணத்த கொண்டு இஎம்ஐக்கு வந்து போகக்கூடாது. ஒருவேள உங்களுக்கு வந்து 40 தான் இருக்குதா? 40க்கு கீழ இருக்குதா? இல்லன்னா 60 இருக்குதா? 80 இருக்குதா? 100 இருக்குதா? சம்டைம்ஸ் வந்து மோர் தென் 120% வந்து வாங்குற இன்கம்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம்ல இருந்து 120%க்கு மேல இஎம்ஐ பே பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே நாங்க நெறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணியிருக்கிறோம். தென் அதுக்கப்புறம் உங்களோட இஎம்ஐ டூ இன்கம் ரேஷியோ வந்து மேனேஜபிளா இருக்குதா? இல்லன்னா அலாரமிங் லெவல்ல இருக்குதா? அப்படின்றத நாங்க வந்து கிளியரா வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஒருவேள ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா வந்து, அத எப்படி மெயின்டெயின் பண்ணலாம்? அந்த ஈக்குவலா இருக்கும்போதே எப்படி அதிகமா வந்து சேவ் பண்ணலாம்? அத வச்சு சீக்கிரம் லோன குளோஸ் பண்ணலாம். உங்களோட இஎம்ஐய கம்மி பண்ணலான்னு நாங்க வந்து சஜஷன்ஸ் குடுப்போம். ஒருவேள உங்களுக்கு வந்து ரிஸ்கியா இருந்துச்சு அப்படின்னா,
எந்தெந்த இஎம்ஐலாம் வந்து ரிஸ்கியா இருக்குது, அத வந்து எப்படி வந்து சீக்கிரமா வந்து அந்த ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பிராக்டிகல் சொல்யூஷன்ஸ் எதுவோ, அத அட்வைஸ் மட்டும் பண்ணாம, எண்ட் டூ எண்ட் ப்ராசஸிங் பண்ணி, ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி, அந்த ரிஸ்கியான பெர்சன்டேஜ்ல இருந்து லெஸ் தென் 40%க்கு கம்மி பண்ற வரைக்கும் எங்களால உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து குடுக்க முடியும். அ உங்களுக்கு வந்து எது ஸ்மார்ட்டான ஸ்டெப் அப்படின்றத நாங்க வந்து கிளியரா வந்து சஜெஸ்ட் பண்ணுவோம். சஜெஸ்ட் மட்டும் பண்ணி இல்லாம, நாங்க வெறும் அட்வைசரி மட்டும் பண்ணாம, உங்களுக்கு அந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸிங் பண்ணுவோம். ஹேண்ட் ஹோல்டிங்கும் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்றனால தான் ஆஸ் அ லோன் பிளானர் வந்து ட்ரஸ்டடா வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நாங்க நெறைய பேத்துக்கு வந்து மல்டிபிள் லோன்ஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து நெறைய பேத்துக்கு வந்து அ லோன் இஎம்ஐ வந்து அதிகமா பே பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐ ஹெல்த் செக்கப் மூலமா அது எல்லாமே எங்களால வந்து ரெட்யூஸ் பண்ண முடியுது. அவங்கள வந்து பெட்டரா வந்து மேனேஜ் பண்ண வைக்க முடியுது. தென் இந்த இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன தோணும் அப்டின்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தலாம் சால்வ் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து லோன்ஸ் வாங்குவோம். ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்டின்னா, அந்த லோன்ஸே நம்மளுக்கு வந்து புது ப்ராப்ளமா மாறிரும். நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பா என்னடா நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ல வந்து சொல்றாங்களே அப்டின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு மட்டும் இல்ல. எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து ப்ராப்ளம். இஎம்ஐ இப்போ லோன்ஸ் தான் நம்மளோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நாள்ல அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா மாறிரும். ஸோ அது நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்குதா? இல்லைன்னா வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து ரியல் ரீசன்ஸ் ப்ராப்ளத்துக்கான ரியல் ரீசன்ஸா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க வந்து இஎம்ஐ ஹெல்த் செக்கப் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். அதுல என்னலாம் தெரியும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க வந்து வாங்குன லோன்ஸ்க்கு எல்லாமே இஎம்ஐ வந்து அதிகமா வந்து பே பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவே வந்து ஒரு பெரிய இஎம்ஐ ட்ராப்பா வந்து உங்களுக்கு வந்து மாறும். அது ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம என்னதான் வந்து லோன் வாங்கி கரெக்ட்டா பே பண்ணாலும், நெறைய லோன்ஸ் வாங்கும்போது நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன் ஆயிரும். தென் மேஜரா வந்து லோன்ஸ் நெறைய இருக்கும்போது, நம்மளுக்கு டென்ஷனும் நெறைய இருக்கும். ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 10 லோன் இருக்குது அப்டின்னா, நம்ம வந்து 10 நாள் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணுவோம். ஸோ 10 நாள் இஎம்ஐ பே பண்ணும்போது, மந்த் ஃபுல்லா நம்ம வந்து அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இஎம்ஐ ஹெல்த் செக்கப் பண்ணும்போது, உங்களால வந்து மந்த்லி வந்து மோர் தென் தௌசண்ட்ஸ் 5,000 10,000 ரூப்பீஸ் வந்து சேவ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட வந்து உங்களால வந்து வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, ஓகே இந்தந்த இஎம்ஐஸ்லாம் நம்ம வந்து நெறைய பே பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணலாம் அப்டின்ற அந்த ஐடியா கிளியரா கிடைச்சதுக்கப்புறம், இஎம்ஐஸ் எல்லாமே உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க இஎம்ஐயோட கண்ட்ரோல்ல இல்லாம, உங்களுக்கு இருக்கிற லோன் இஎம்ஐயோட கண்ட்ரோல்ல நீங்க இல்லாம, உங்க கண்ட்ரோல்ல உங்களோட லோன்ஸ் அதோட இஎம்ஐ வந்து இருக்கும். இது எல்லாமே லோன் பிளானர் வந்து சொல்றாங்களே, லோன் பிளானர் வந்து இத வந்து என்ன பண்ணிருவாங்க? வெறுமனையா சொல்ல தான் செய்றாங்களா? பிராக்டிகலான சொல்யூஷன்ஸ்லாம் குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எங்களோட கைடன்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து தாங்க உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது, ரியல் டைம் கைடன்ஸு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிராக்டிகல் என்ன சொல்யூஷன்ஸோ அது மட்டும் தான் நாங்க வந்து குடுப்போம். எந்த விதமான சேல்ஸுமே அதுல வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இஎம்ஐ ரிலீஃப் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேள உங்களுக்கு வந்து ஒரு இஎம்ஐ இருக்கும். அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அதுதான் வந்து மேக்ஸிமம் நீங்க வாங்குற சேலரியில வந்து அதுதான் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டா போகும். ஸோ அந்த பெரிய எந்த இஎம்ஐ வந்து உங்களுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளமா இருக்குதோ, அந்த இஎம்ஐய வந்து நாங்க வந்து எப்படி வந்து நாக் அவுட் பண்ணலான்ற அந்த பெட்டரான சொல்யூஷன்ஸ் வந்து எங்களால குடுக்க முடியும். தென் எங்களோட ஹேண்ட் ஹோல்டிங் சர்வீசஸ் இந்த இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுலேருந்து, இந்த ப்ராசஸ் வந்து எண்ட் பண்ற வரைக்கும் எங்களோட சர்வீசஸ் வந்து எண்ட் டூ எண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து எங்களால வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ண முடியும். மெயினா வந்து உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நாங்க லிசன் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கான கரெக்ட்டான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாங்க வந்து குடுப்போம். ஸோ இமிடியேட்டா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இஎம்ஐ ஹெல்த் செக்கப் வந்து 5 டூ 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட கண்ட்ரோல்ஸ்ல உங்களோட லோன்ஸ நீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ பத்தி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் இது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்களோட சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.